இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். மாமா இறந்து இன்னையோட 13 நாள் ஆச்சு. மாமாவுக்கு 30 நாளைக்கு விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் அவங்க என்ன பிரியமாக சாப்பிடுவாங்களோ அதை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு 2 நேரமும் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம். இதை மாமா இறந்ததுலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நைட்டு தான் தண்ணி வருது. நைட்டு தண்ணி வந்தாலும் பார்த்திங்கன்னா காலையில் விடியிற வரைக்கும் நல்லாவே தண்ணி வருது. அதனால் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் நைட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் படுக்கிறது. வேலையை முடிச்சுட்டு பார்த்தா மணி 9:15 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பாடு என்ன செய்கிறது அப்படின்னு யோசனையாக இருந்தது. நமக்கு எப்பயுமே கை கொடுக்குறது அந்த இட்லி மாவு தானே. அதனால் ரெடிமேட் இட்லி மாவு தான் வாங்கணும். எப்பயும் மாவு ஆட்டி வச்சுக்கிடுவோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் மாவு எதுவுமே ஆட்டலை, ரெடிமேடாக தான் கடையில் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன சட்னி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெங்காயம் தக்காளி விலை கூட இருக்கிறப்ப இந்த சட்னி நமக்கு கை கொடுக்கும். ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு 3 தக்காளி தான் இருந்தது. ஆனால் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இருந்தோம். இந்த 3 தக்காளி வச்சு தக்காளி சட்னி இறக்க முடியாது. வெங்காயம்லாம் உரிக்கணும். அதனால் வேலைகள் அதிகமாக இருக்கும். அப்படின்றனால அந்த 3 தக்காளியை மட்டும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டோம். தேங்காய் தேவையான அளவு தேங்காய், மிளகா வத்தல், இந்த 4 பொருள் தான் இந்த சட்னிக்கு. நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்குன்னு வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம உளுத்த பருப்பு தேவைன்னா போட்டுக்கிறலாம், தேவையில்லைன்னா நம்மளுடைய ஆப்ஷனல் தான். அப்புறம் இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கும் போது ஒரு பல் பூண்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம நைஸாக வலுவலுன்னு அரைச்சிட்டோம்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, வெண்பொங்கலுக்கு தான் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போயுமே வெண்பொங்கல் போட்டால் சட்னி சாம்பார் வைக்கவே மாட்டோம். இந்த கடலப்பருப்பு சட்னியை தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடித்தமான சட்னி. ஈஸியாகவும் செய்யக்கூடியது. பொருள்களும் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி நாங்கள் தோசை தான் ரெடி பண்ணி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. எங்கள் பாப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சட்னி நல்லா இருக்கா? உனக்கு எவ்வளோ கேவலமாக சட்னி இருந்தாலும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லுவேன்.